ஹலோ யுவர்ஸ் எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போது இந்த பில்டிங்கில் என்ன காமிச்சிட்டு இருக்கேன்னா, சிவில் இன்ஜினியரிங் ப்ராக்டிஸில் நடக்கக்கூடிய எஸ்டிமேஷனில் எஸ்பெஷலி அவங்க நமக்கு அதிகமாக கோட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணத்தை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ இந்த பில்டிங் காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 30-50 பில்டிங்கு. அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா 1500 சதுரடி வருது. அதுக்கு பில்டிங் கட்டியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூம் கட்டியிருக்காங்க. அது ஒரு 500 சதுரடி வச்சுக்கலாம். ஆனால் இவங்க எஸ்டிமேட் தரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ரூஃப் டு ரூஃப், கார்னர் டு கார்னர் கணக்கெடுக்கிறாங்க. 1500 சதுரடி அப்படின்னே சொல்லி நமக்கு எவ்வளோ எஸ்டிமேட் ஆகுதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் உள்ளே பாருங்கள், இதில் ரூம் பார்ட்டிஷன் அந்தளவுக்கு கிடையாது. சுற்றி வால் கூட இங்கே கிடையாது. ஸோ அதனால் எல்லாமே இந்த மாதிரி தவறான முறையை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் என்ன கேட்கலாம் அப்படின்னா, பிஓக்யூன்னு ஒரு மெத்தட் இருக்குது, பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் அப்படின்ட்டு. எக்ஸாக்டாக ஸ்டீல் எவ்வளோ பிடிக்கும், எக்ஸாக்டாக கான்க்ரீட் எவ்வளோ பிடிக்கும், எக்ஸாக்டாக பிளாக்ஸ் எவ்வளோ பிடிக்கும் சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் ஏமாற்ற முடியாது. ஓகே வியூவர்ஸ், பிஓக்யூ ஃபாலோ பண்ணுங்கள்.